சார்பாக வருகின்ற 43வது வணிகர் தின மாநில மாநாடு விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு தலைப்போடு திருவாரூரில் நடைபெறுகின்ற மாநாட்டில் வேலூர் மாவட்டம் சார்பாக 5000 வணிகர்கள் பங்கேற்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் சாமானிய வணிகத்தை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை ரீதியான கோட்பாடோடு பிரகடன தீர்மானங்கள் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறோம். இன்று நகராட்சி கடைகள் GON 480 திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். கட்டிட வரி விதிப்பு அதிகமான உயர்வாக இருக்கிறது, அது மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரை வலியுறுத்துகிறது. அதே போன்று உலகம் முழுவதும் ஒரு போர் சூழலை எதிர்நோக்கி போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அந்த அமெரிக்க நாட்டு போரால் கேஸ் சிலிண்டர்கள் மிக தட்டுப்பாடாக இருக்கிறது. ஓட்டல் வியாபாரிகள், சாமானிய டீ கடைகள் எல்லாம் கடை நடத்த முடியாத அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரத்திலும் உடனடி போர்க்கால அடிப்படையில் அந்த 2 யூனிட் மின்சாரம் மானியமாக வழங்கப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஓட்டல்களுக்கு மின்சாரம் தாங்கிய ஸ்டவ் அடுப்புகளை வாங்குவதற்கு முழு கடன் உதவியோடு 25% மானியமாக தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் இதை அறிவித்ததற்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு உள்ளபூர்வமான உள்ளன்போடு மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று தமிழகம் முழுவதும் எரிபொருள் பயன்படுத்துகின்ற சாமானிய மக்கள் முதற்கொண்டு யாரும் அச்சப்பட வேண்டாம். நாம் எல்லாம் கற்றுக்கொண்டவர்கள், கொரோனா காலத்தில் கற்றுக்கொண்டவர்கள். ஆகவே எதற்காகவும் கேனை தூக்கிக் கொண்டு பெட்ரோல் பங்கிலே முண்டி அடித்துக் கொள்ள வேண்டாம் என்பதை தெரிவித்து தேவையான அளவிற்கு வாங்குவதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். மொத்தமாக வாங்கி வைத்தால் மற்றவர்களுக்கு இடையூறாக ஏற்படும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சார், இன்னைக்கு மாலை தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு எந்த கூட்டணிக்கு ஆதரவு தரும் சார்? ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, எழுத்துப்பூர்வமா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பண்ணுவோம்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்கன்னா இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா, இல்ல நீங்க யார்ட்டையாவது போற நிலைப்பாட்டில் இருக்கீங்களா சார்? இதுவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ற முறையில் அவருக்கும் கோரிக்கை மனு எங்கிட்ட வாங்கி இருக்கிறாங்க. எதிர்கட்சியிலும் எங்களுடைய கோரிக்கை மனை பெற்றிருக்கிறார்கள். இரு கூட்டணி தான் தமிழகத்திலே கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இவர்களின் கோரிக்கை மனுக்களை பரிசீலனை செய்து தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் முறையாக வெளியிடுவோம் என்று எங்களை அறிவித்து சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கை வெளிவந்த பிறகு எங்களுடைய கோரிக்கைகள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் அதிகமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்களோ அதை ஆய்வு செய்வதற்காக எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு ஒற்றை சொல்லிலே 1 கோடி வாக்காளர்கள் உள்ளடக்கிய தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பினுடைய வாக்கு வங்கி எங்கு திருப்ப வேண்டுமோ அங்கு திருப்போம் என்பதை உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தேர்தல் அதிகாரியை சந்தித்து தலைமைச் செயலகத்திலே முறையிட்டு இருக்கிறோம். 50,000 ரொக்க பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை கட்டாயம் திரும்ப பெற வேண்டும். இப்பொழுது விலைவாசிக்கு அது மிக போராத தொகை. 1 சவரன் நகை வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் 1.5 லட்சம் ரூபாய் வேண்டும். குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கி தாருங்கள். அதே போன்று பில் போட்டு பேங்க்கு போவாங்க, அந்த பணத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அதை எடுக்கக்கூடாது, உடனே சரிபார்த்து கொடுத்து விட வேண்டும். அதையும் தாண்டி பொருள்களை பறிமுதல் செய்தால் தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற அதிகாரி தெளிவாக சொல்வது, ஆட்சியாளரை பாருங்கள், RTO பாருங்கள், தாசில்தாரை பாருங்கள், தேர்தல் அதிகாரியை பாருங்கள் என்று அலக்களிக்க கூடாது. எந்த துறை ஒரு துறை கை காட்டுங்கள். நாங்கள் முறையான ஆவணத்தை காமித்தவுடன் பொருட்களை திருப்பி தரப்பட வேண்டும் என்பதை சொல்ல பிறகு அந்த மரியாதைக்குரிய அருமை சகோதரி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மாவட்ட வாரியாக உடனடியாக இதை சுற்றுச்சூழலாக போடப்பட்டு வணிகர் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி தீர்வு காணுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எங்களை அவர் கேட்டுக்கொண்டார்கள். 100% வாக்களிக்க வேண்டும் என்று விளம்பரம் செய்யுங்கள் என்று அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு 100% வாக்களிப்போம், எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகத்தோடு சூரட்டிகளை வெட்ட இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மாவட்ட செயலாளர் அவர் சொல்லியிருக்காரு, மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு திமுக இருக்காங்க. ஏன்னா மத்திய அரசு கூட்டங்கள் இருக்கு, அவருக்கு ஒரு கருத்து மாற்று கருத்தா நீங்க ஒரு நாளையில மாற்று கருத்து. அது எங்க அமைப்பு ஜனநாயக அமைப்பு, ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு. எங்களுடைய கோர்வையான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் தருகின்ற வாசகத்தை எங்கள் நிர்வாகிகள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டுதான் செயல்படுவோம். அது குறைகள் நிறைகளை சொல்லக்கூடிய மேடை இது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதை தெரிவித்துள்ளேன்.
தமிழ்நாட்டுல நிறைய மளிகை கடைகள் மூடி இருக்காங்க, நீங்க லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கீங்க. ஆனா அதே போல புதிய கடைகளும் ஓபன் பண்றாங்க சார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு மும்பை சார்ந்த ஒரு நிறுவனம் ஒரு இடத்துல தொடங்கப்பட்டால் 15,000 மளிகை கடைகள் காணாமல் போகிறது. ஆனா எங்க ஒன்று அத்திப்பூத்தை கொண்டு 1-2 திறக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டங்களில் சுற்றி பாருங்க, டூலெட் போர்டு அதிகமாக தொங்கும். டூலெட் போர்டு தொங்கினாலே கடை எடுப்பது காலில் என்று அர்த்தம். இதுதான் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போயிருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டிலிருந்து சாமானிய வணிகத்தை காக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வலியுறுத்தி இருக்கிறோம். பெருசா ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே மால்லாம் இருக்கு, நம்ம எல்லாமே பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய அளவில் ஒரு வியாபார ஸ்தலம் தான். அது வந்து நீங்க சொல்ற டிமார்ட் பற்றி பேசுறீங்க. அதாவது நான் சொல்வது இந்த தமிழகத்தை சார்ந்த வியாபாரிகள், ஆனா வெளி மாநிலத்தினுடைய வியாபாரிகள் நீங்க பாத்தீங்கன்னா அண்டை மாநிலம் கேரளாவில் அங்க போய் ஒரு டிமார்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க. ஒரு அண்டை மாநிலம் கேரளாவில் ஒரு டிமார்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க. ஆனா நூல் மால்க்கு திறக்கிறாங்க. இங்க வேலை சிக்கி நமக்கு நம்ம ஆட்களை எடுப்பட்டு சொல்லுவாங்க, ஆனா எடுக்க மாட்டாங்க. 80 விழுக்காடு ஆட்கள் வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆகவேதான் உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் உரிமையோடு நாங்கள் வலியுறுத்துகிறோம். சார், உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒன்றிய அரசு கிட்ட இதை வலியுறுத்தலாமே. உள்நாட்டு அரசுகிட்டையும் மாண்புமிகு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பிஎஸ் கோயல் முறையிட்டு இருக்கிறோம். அவங்களும் ஆய்வு செய்யறாங்க. மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் கொடுத்திருக்கிறோம். சமீபத்தில் துணை ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் பார்லிமெண்ட் முடிந்தவுடன் உங்களை அழைத்து பேசுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த விதமான வரி வந்து மாநில அரசோட வரியா மத்திய அரசோட வரி உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குதா? எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாகுது? வரி விதிப்பு என்பது நீங்க மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாதுங்க. வரி விதிப்பு என்பது எங்களுக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறது. ஆகவேதான் இந்த கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்கிறோம். வரி விதிப்புகளை ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். வணிகர்கள் அதிமுக ஆட்சியில பாதுகாப்பா இருந்தாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எல்லா ஆட்சியிலையும் சில பாதிப்புகள் வரும், பிரச்சனைகள் ஏற்படும். அது முறையாக தலையிட்டு ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஏன்னா நம்ம நாடு ஜனத்தொகை அதிகம் மிஞ்சிற நாடு, எல்லா பிரச்சனையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே நடவடிக்கை என்பது கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி நாங்கள் எந்த நடவடிக்கை தவறாக இருந்தாலும் அரசு கவனத்துக்கு கொண்டு போவது வழக்கம். அதை உடனடியாக கொண்டு போய் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிச்சிருக்கிறோம்.